இட்ஸ் மார்னிங் 9:30 AM. ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. நாங்கள் சுப்ரமணி எல்லோரும் ஒன்றா தான் ஆஃபீஸ் போவோம். சுப்ரமணி தான் எங்கள் ஆஃபீஸோட CHO, அதாவது சீஃப் ஹாப்பினஸ் ஆஃபீஸர். எப்போவுமே சார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், என்தூசியாசமாக இருப்பார். அவரோட ஹாப்பினஸ் அப்படியே நம்மளுக்கு அந்த எனர்ஜி வைப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலி ஆஃபீஸ்க்கு அவனும் எங்கள் கூட எப்போவுமே வந்துடுவான். மோஸ்ட்லி நாங்கள் அவனை வீட்டில் தனியாக விட்டுட்டு போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாது 7 days 6 days அவன் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ அதனால் என்னனாலும் அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிட்டோம். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். எப்போ ஆஃபீஸ் போனாலும் அவன் தான் போய் பயங்கரமாக வேலை பார்க்க போகிற மாதிரி ஃபஸ்ட்டாக இருப்பான். ஆனால் என்ன, காரில் பின் சீட்டில் மட்டும் சார் ஏற மாட்டார். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அந்த வியூவோடு போகணும், அப்போ தான் பிடிக்கும். இப்போ கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அவன் பின்னாடி உட்காரல. ஸோ இங்கேருந்து ஃப்ரண்ட் சீட் போயாச்சு. நல்லா பார்த்தா தெரியும், நான் ஒரு கால் உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் அவன் ஏறுவான். ஏன்னா அவன் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிப்பான் என்னோடய ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஏறி கொஞ்சம் தூரம் போன உடனே மேலே தூக்கி விடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். மேலே தூக்கி விட்டுட்டோன்னா ஏறி உட்காந்து ஜம்முன்னு கண்ணாடியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாப்பில். ஸோ அது மாதிரி இன்றைக்கும் ஆஃபீஸ் போயாச்சு. போய் கொஞ்சம் நேரத்தில் சார் எனக்கு இந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி, அந்த பாண்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் பயங்கரமாக. ஒர்க்கிங் டைமில் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது குட்டி பையன் அழகாக தூங்கிட்டு வந்துட்டான். தட்ஸ் இட் ஃபார் டுடே. பை.